எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட ரகசிய வருகை, 1000 வருஷ அரசாட்சி என்பது குறித்து புதிய சட்டமும் பழைய சட்டமும் தேவன் எப்படி ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளன் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆகவே புத்தி இல்லாதவர்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து பிறகு விளக்கு எரியல. எப்படி விளக்கு எரியும்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் விளக்கு எரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பரிசுத்தாய் வரும். அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாய் வரும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பரிசுத்தாய் வரம் வராது. அது கள்ளசாவி, கள்ள ஆவி. மணவாளன் வரும்போது விளக்கு எரியாத, நம்ம விளக்கு தண்டு இல்லாத, எண்ணெய் இல்லாத ஆவி. ஆகவே வேத வசனத்தை கூட்டவும் குறைக்கவும் கூடாது. புதிய சட்டமாகிய மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாடு 25வது அதிகாரம் 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவு அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகளை வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன். இயேசு நாமத்தில் தான் பிசாசு ஓட்டினாங்க, இயேசு நாமத்தில் தான் அற்புத அடையாளம் செஞ்சாங்க, இயேசு நாமத்தில் தான் சுகம் கிடைச்சிது. ஆனால் இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் கதவு திறக்கப்படாது. ஆகவே கதவு அடைக்கப்பட்டது. இயேசு உள்ளே இருந்து கதவை அடைச்சார். பழைய சட்டம், பழைய ஏற்பாடு 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகல மற்ற ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைச்சார். 7 நாளைக்கு பின் வானத்தின் மதகள் திறந்தது. 7 நாள், 7 வருஷம் கழித்து தான் உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். 7 வருஷம் மணவாளனுடைய திருமண காரியங்கள். ஆகவே 7 நாள் கழித்து தான் மழை வந்தது. நோவாவும் சகல ஜீவ ஜந்துகளும் மச்சங்களும் உள்ளே விட்டு வெளியே கதவை பூட்டினார். புதிய ஏற்பாட்டில் உள்ளே வந்து கதவை பூட்டினார். ஆகவே தேவன் யார் எங்கே வச்சு பூட்டி அப்புறம் நம்முடைய டியூட்டி, அப்புறம் அவர் டியூட்டி ஆரம்பிப்பார். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு இந்த பூமியில் இருக்க மாட்டார். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. யோவான் புதிய ஏற்பாடு புதிய சட்டம் யோவான் 18:36 இயேசு சொல்கிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இயேசு மாம்சத்தில் இருந்து இந்த உலகத்தில் ஆட்சி செய்வதில்லை, இயேசு நமக்குள்ளே இருந்து. அதே போல் பிசாசு அந்தி கிறிஸ்து அவன் தானே ஆட்சி செய்வதில்லை, அவனுக்கு உரிய அதிகாரி. என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் தருவேன். யாரெல்லாம் சிலையை பணிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு 7 வருஷம் சாத்தான் அவங்களுக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை செய்வான். அதே போல் 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து ஆட்சி செய்வார். யூதரங்க என்னைக்கு மனம் திரும்பி இயேசு தான் மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அத்தி மரத்தில் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளும். அத்தி மரம் என்று சொன்னால் பழைய சட்டத்தின் பிரகாரம் யூத ஜனங்க, எருசலேம், இஸ்ரேல் நாடு. புதிய சட்டத்தில் ஆபிரகாம் சந்ததி. அத்தி மரம் என்றால் துளிர் விட்டால் 1000 வருஷ அரசாட்சி சபையை குறிக்கும். சபை சமுதாயத்தை ஆளும்போது 1000 வருஷம் செழிப்புள்ள காலம், இது வசந்த காலம். ஆகவே இந்த வசந்த காலத்தில் புத்தி இல்லாத மனவாட்டி அப்பத்தையும் மேனையும் சாப்பிட்டு நித்திரை மயக்கம் அடைந்தார். 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பித்தால் புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது. இப்போ 2000 வருஷமாக யூதருக்கு ரட்சிப்பு கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான். அப்போ இன்னும் ஒன் காடில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் யார் ஞானஸ்தானம் எடுத்து யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா தேடி பார்க்கணும். ஆகவே சொற்ப ஜனம், ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கிற சில பேர். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்குது, அதில் போகிற அநேகம் பேர். இப்போ தேவன் யாரெல்லாம் உலகம் தோற்றத்துக்கு முன்னே குறித்தாரோ அவங்க தான்
எல்லாரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு எழுதும்போது எல்லாரும் அல்ல, உலகத்தில் பிறந்த எல்லாரும் அல்ல, தேவனுடைய நாமத்தில் பிறந்த தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற தேவனுடைய பேக்கேஜ், ரட்சிப்பின் பேக்கேஜ், அந்த பேக்கேஜில் இருக்கிறவங்க தான் யாரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையாக இருக்கிறார். உலகத்தார் அல்ல, தேவனால் குறிக்கப்பட்ட ஜனங்க வரும் வரைக்கும் தேவனுடைய திட்டம் நடக்கும். வந்த உடனே கதவு அடைக்கப்படும். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஏன் சொல்லுவார், நீங்கள் எவ்விடத்தாரோ அக்கிரமம் செய்காரோ என்னை விட்டு அகன்றிருப்பாங்க. எப்படி நோவாவை பெட்டகத்தில் விட்டு வெளியே கதவு அடைச்சாரோ, அதுக்கு பின்னாடி 7 நாள் கழித்து தான் மழை வந்தது. அதே போல் 7 வருஷம் மணவாளன் மணவாட்டி திருமணம் மத்திய ஆகாயத்தில், அது தேவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துலன்னு. ஆகவே அதுக்கு பின்னாடி 7 வருஷம் அந்திக சாட்சி, அது முடிஞ்ச பின்னாடி தான் உபத்திரம் ஸ்டார்ட் ஆகும். ஆகவே 7 வருஷம் மணவாளனோடு மணவாட்டி இருப்பாள். அப்போ 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் நடக்கும். 1000 வருஷம் அரசாட்சி முடிந்தால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். யாரெல்லாம் குறிக்கப்பட்டாங்களோ, ஏனோக்கு எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ மரணத்தை காணாமல். இப்போ ஏன் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் 8:51 புதிய சட்டத்தில், என் வார்த்தையை கை கொள்ளுவர்கள் எந்தெந்தைக்கும் மரணத்தை காண மாட்டான். 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பித்தா என்றைக்கும் தெரியாது, இன்றைக்கோ அல்லது அடுத்த வருஷமோ, இன்னும் 10 வருஷமோ, 100 வருஷமோ, 500 வருஷமோ, 1000 வருஷமோ தெரியாது. ஆரம்பித்தா மரணம் இல்லாத நம்மளே வாழ முடியும். புதிய கழுகை போல வாழ வயது திரும்பவும் கிடைக்கும். ஆகவே அந்த சட்டமும் திட்டமும் தேவனுடைய கையில் உண்டு, அவருடைய சட்டத்தில் உண்டு, அவருடைய திட்டத்தில் உண்டு. அதற்காக எதிர்பார்ப்போம், அதற்காக செவிப்போம். 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு 7 வருஷம் முடிஞ்சு கடைசியில் தான் முத்திரையெல்லாம் உடைத்து மங்கின குதிரை வந்தது, சிகப்பு குதிரை வந்தது, வெள்ளை குதிரை வந்தது, கருப்பு குதிரை வந்தது. இது எல்லாமே 7 வருஷம் உபத்திரம் முடிஞ்சு, 1000 வருஷம் முடிஞ்சு 7 வருஷம் முடிஞ்சு தான் முத்திரையை உடைக்கிறது. இந்த யுத்தத்தையும் இந்த கொள்ளை நோயும் பார்த்து இயேசு வரார், அடையாளம் என்பார்கள். ஆகவே ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். அப்போ என்ன சொல்லுவாங்க, உலகம் யுத்தம் வந்து விட்டது, இயேசு வரப்போகிறார். இதுக்கு முன்னாடி இந்த 2020 வர கொள்ளை நோய்க்கு முன்னாடியே பிளேக் நோய் வந்து உலகம் எல்லாம் 1.5 கோடி பேர் செத்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, இதோ கொள்ளை நோய் வந்து விட்டது, இயேசு வரப்போகிறாரு. 2011 பூகம்பம் 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. அப்போ என்னாச்சு, இயேசு வரப்போகிறாரு, பூகம்பம் வந்துருச்சு. இப்போ ஜப்பானில் அமெரிக்கா அணுகுண்டு போட்டு 1.5 லட்சம் பேர் செத்தாங்க. அப்போ என்ன சொல்லும் சபை, இயேசு வராரு, ஆயத்தமாருங்கள். இதெல்லாம் வந்து மாம்ச சண்டை. இயேசு சொன்ன சண்டையும் யுத்தமும் 7 வருஷம் உபத்திரம் முடிஞ்சு 7 வருஷம் சாத்தாளி ஆட்சி முடிஞ்சு தான் அது நடக்கும். அதுக்கு முன்னாடி மணவாட்டி பெட்டகத்துக்குள்ளே, நோவா பெட்டகத்துக்குள்ளே போன மாதிரி கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பார். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கற்றுக்கொள்வோம். 1000 வருஷம் அரசாட்சி காத்திருப்போம். தேவன் நம்ம காத்தில் தந்தால் நம்ம பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.